ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எல்லாத்துக்கும் வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா காலையிலேயே ஸ்கூலுக்கு ஃபார்ம் எழுதி கொடுக்கணுன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போனோம். போயிட்டு ஒரு வழியாக ஃபார்மெல்லாம் வாங்கிட்டு பிள்ளைகளை விளையாண்டுட்டு இருந்துச்சு. அதே ஒரு எடுத்துகிட்டு அப்படியே சிக்கன் கடையில் வந்து சிக்கன் எடுத்துடலான்னு சொல்லிட்டு சிக்கன் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு அப்படியே வந்த வேலையை முடிச்சிடலான்னு சீமாவும் மாப்பு வீட்டில் இல்லை. அது ரேட்டு கேட்டால் யானை வேலை பூனை வேலை விற்கிறாங்க. அதுலேயும் சண்டை கட்டி வாங்கிட்டு ரேட்டு கொஞ்சம் பரவாயில்லாமல் சொல்லி வாங்கியிருக்கோம். போராடி வாங்கின அந்த ஆள்கிட்ட மனுஷங்கிட்ட சண்டை கட்டிட்டு, என்னப்பா இப்படி விற்கிறீங்களே அப்படின்ட்டு. தெரிஞ்ச கடையாக இருக்கிறனால சரின்னு சொல்லி கம்மி பண்ணி கொடுத்தாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா இந்த 20 ரூபா மல்லிகை சாமானில் ஒரு 200-300 வாங்கிட்டு வந்ததுன்னா கொஞ்சம் கலவாக இருக்கும். காய் வாங்கிட்டு பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு அங்கே அது இதுன்னு வாங்கிட்டு மல்லிகைக்கல்ல ஒரு 1/4 மணி நேரம் ஆகிப்போச்சு. எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு புறப்பட்டாச்சு. வீட்டில் போய் டிவி பார்த்துக்கிட்டே வெங்காயம் தக்காளி நறுக்கிட்டு மணியை பார்த்திங்கன்னா இப்போயே மணி 2 ஆகி போச்சு. சமைக்கிறதுக்கு எல்லாம் வேகமாக சமைக்கலான்னு சொல்லிட்டு டிவி பார்த்துக்கிட்டே படம் ஓடிட்டு இருந்துச்சு. இன்ட்ரெஸ்ட்டாக படத்தையும் பார்த்துட்டு வேகமாக பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு சிக்கன் தான் எடுத்துகிட்டு வந்தேன். சிக்கன் பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு பிரியாணி செஞ்சு கிரேவி செய்யலான்னு சொல்லிட்டு அப்படியே ரெண்டையுமே சமைச்சிட்ருக்கேன். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா வீட்டில் நமக்கு எனி டைம் ஒர்க் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். தயிர் பச்சடி போட்டுட்டு கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்துட்டு அப்படியே எல்லா வேலையும் பாத்திரத்தில் கழுவி வச்சுட்டு மணியை பார்த்தா 2:45. சாப்பிட்ணுமே, பசி எடுத்துன்னு சொல்லி வேகமாக சுடவே ஆவி பறக்குது பார்த்திங்களா. ஆவி பறக்க சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் சின்ன தூக்கம் போட்டு சாயந்தரமாக திரும்ப நம்ம டியூட்டி ஆரம்பிச்சாச்சு. மாவு போய் அரைச்சிட்டு வந்துட்டு காய்கறி கடையில் போய் காய்கறிகளாக வாங்கிட்டு காய்கறிலாம் பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதத்துக்கு அநியாய ரேட்டு விற்கும். அதுலேயும் அப்புறம் எடுத்து சமைக்கணுமே. அந்த காய்கறிகளும் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தாச்சு. மாவை வீட்டில் வந்து கரைச்சிட்டு எங்கள் அம்மாவுக்கு ஒரு வாரமான ஒரு தூக்குவாளி மட்டும் கொடுத்துருவேன். ஃப்ரெஷ்ஷாக ஆட்டின அன்னைக்கு மட்டும் எங்கள் அம்மாவுக்கு எடுத்து வச்சுட்டு டயரில் ஒரு காப்பியை குடிக்கலான்னு சொல்லிட்டு பாப்பாங்க போட்டு வச்சுருந்தாங்க. அப்படியே ஒரு காப்பியை போட்டு ஃப்ரிட்ஜெல்லாம் தொடச்சி விட்டுட்டு பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது. சண்டே அன்றைக்கெல்லாம் எல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணிட்டு வாங்கின பொருளெல்லாம் தனித்தனியாக பிரித்து வச்சுட்டு, ஏன்னா காம்பு இதெல்லாம் பிச்சு போட்டுருவேன் எப்போதுமே. கொத்தமல்லி உப்பு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன்னா எவ்வளோ வேஸ்டேஜ் இருக்குன்னு பாருங்கள். அப்புறம் ஃப்ரிட்ஜை நீட்டாக க்ளீனாக நம்ம பொருளெல்லாம் அடுக்கி வச்சுட்டு மழை திருப்பூரில், அதனால் துணியெல்லாம் வீட்டுக்குள்ளேயே காய போட்டுட்டு நைட்டுக்கு இருந்த சாப்பாடு பிரியாணியுமே சாப்பிட்டு இருக்கிற பாத்திரத்தையும் கழுவியாச்சு. அப்படியே பாலை குடிச்சிட்டு தூங்கியாச்சு. பாய், குட்.